Hey guys, welcome to Karthik's Tea channel. First of all, எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஸோ லேட்டாக சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா, இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நான் என்ன புதுசாக வாங்கியிருந்தேன் அப்படின்றது தான் நான் ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி மண்ணால் செஞ்ச சிலைகள்லாம் கலெக்ட் பண்ணுறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து இந்த யானை சிலை ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ யானை சிலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தீபம் வர மாதிரி இருந்தது. அது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் இது ஒரு 2 சிலை இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரே சிலை வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 சிலை வாங்கியிருந்தேன். பொதுவாகவே யானை சிலை வீட்டில் வைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். சரி, அதனாலேயும் நான் அந்த யானை சிலை வாங்கியிருந்தேன். 2வது வந்து இந்த அகல் தீபம். இது வந்து நல்ல யூனிக்கான டிசைனில் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது. 2வது எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகரோட உருவம் இதில் இருந்தது. 3 விநாயகரோட உருவம் இருக்கும், உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். யூஸ்வலாகவே எல்லார் வீட்லேயுமே குலதெய்வத்துக்காக ஏற்றுற விளக்கு வந்து மண்ணால் இருக்கிற விளக்கு ஏற்றும் போது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஏற்றின விளக்கு வந்து ஒரு நார்மலான யூஸ்வலான ஒரு அகல் தீபம் தான் நான் ஏற்றிருந்தேன். சரி, இந்த வருஷம் வந்து இந்த விநாயகர் உருவத்தோடு இருக்கிற இந்த தீபத்தை நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வாங்குகிற எப்பயும் போல் வாங்குகிற அதே நார்மலான அகல் விளக்குமே நான் வாங்கியிருந்தேன். இந்த டே வந்து நார்மலான டே இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலான டே. எப்படி ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் மாதிரியோ அதே மாதிரி இந்த தீபத் திருநாள் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான டே பர்சனலாக எனக்கு. என்னதான் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு இருட்டான ஒரு விஷயத்தோடு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமேவும் தீபம் ஏற்றி ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த டேயில் ஏதாவது ஒரு புதுசான ஒரு விளக்கு வாங்கி நீங்களே உங்கள் கையால் அந்த தீபத்தை ஏற்றும் போது அதுலேருந்து ஒரு வெளிச்சம் எப்படி வருதோ அது மாதிரி நம்ம லைஃப்லேயுமேவும் எப்படியாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நம்புவேன். ஸோ அப்படி நம்பும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அது இருக்கோ இல்லையோ, ஆனால் நான் நம்பும்போது கண்டிப்பாக அது ஒரு 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 தைரியம் வரும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் எல்லா வருஷமுமே நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது ஒரு விளக்காவது ஒரு புதுசாக வாங்கி நீங்கள் உங்கள் கையால் ஏற்றுங்க. அந்த விளக்குலேருந்து வந்த வெளிச்சம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்புங்க. அதான் இன்றைக்கான வீடியோ. இந்த மாதிரி அகல் தீபம் வாங்கின உடனேவும் விளக்கு சில பேர் ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம புதுசாக வாங்கின விளக்க வந்து ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி யூஸ்வலாக ஒரு சந்தனம் வச்சுக்குவீங்களோ இல்லை மஞ்சள் வச்சு ஒரு குங்குமம் வச்சுப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றணும் அப்படின்னா அது தண்ணியை அதிகமாக எடுத்துக்காது. ஸோ அதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.